வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குற கோவில் பார்த்திங்க அப்படின்னா சீரடி சாய்பாபா. சீரடி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை தேர்ஸ்டே ஆனால் சாய்பாபா கோயிலுக்கு எல்லாருமே போவாங்க. எல்லோரும் போகும்போது அந்த சாய்பாபா அப்படின்னா என்ன ஒரு ஃபஸ்ட் இன்டென்ஷன் எல்லாருக்குமே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, அவர் நிறைய போதனைகள் சொல்லியிருக்காரு. நிறைய ஒரு அற்புதங்கள் வந்து பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் அவரோட வாழ்க்கையில். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தன்னை உணர்ந்து கொள்வதன் பயன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் அதனோட முக்கியத்துவத்தை வந்து அடிக்கடி அவர் சொல்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அழிந்து போகிற ஒரு பொருட்கள் மீதான ஒரு அன்பை நிறைய விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார். வேஸ்ட் ஆகிற பொருள் அந்த மாதிரி நிறைய விஷயம். தன்னை தானே உணர்ந்து கொள்ளுதல், அந்த மாதிரி தன்னை அறிதல், என்னுடைய முக்கியத்துவம் என்ன, நான் வந்ததன் பயன் என்ன, அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நேர்மையாக இருக்கிறோமா, அந்த மாதிரி ஒரு உண்மையாக இருக்கிறோமா, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், தன்னை தானே அகத்தாய்வுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, வாழ்க வளமுடனில் மகரிஷி ஐயா சொல்லுவார், அகத்தாய்வு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம யார், நமக்குள்ளே என்ன நடக்குது, என்ன ஒரு நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு தவறான நோக்கங்களையும் தவறான செயல்களையும் பண்ண மாட்டோம். இதுதான் அவருடைய முதன்மை மற்றும் முக்கியத்துவமாக வந்து அவருடைய போதனைகளாக இருக்குது. இது மாதிரி அந்த போதனைகள் எல்லாமே வச்சு பார்த்திங்க அப்படின்னா, அன்பு, மன்னிப்பு, பிறருக்கு உதவுதல், தொண்டு செய்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன நிறைவு. நம்மளே மன நிறைவுபடுத்திக்கணும். எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிக்காமல் மன நிறைவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆரோக்கியமே கிடைக்கும். உள் அமைதி, நம்ம வந்து ஒரு அமைதியாக இருக்கணும். மற்றும் கடவுள் மற்றும் குரு பக்தி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆன்மீகம்னாலே ஒரு பக்தி மார்க்கம் அப்படி தானே சொல்லுவாங்க. ஆன்மீகம் என்பது ஒரு பக்தி மார்க்கம், அந்த மாதிரி தானே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேர்மையாக இருக்கிறது தான் ஒரு ஃபஸ்ட்டு இன்டென்ஷனே. இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி நம்ம நேர்மையாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாமல், மனச்சலனமாகாமல், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நேர்மையாக எவ்வளோ அழகாக நம்ம இருக்கிறோமோ அந்தளவுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் கிடைக்கும் போது என்னென்னு கேட்டால், நம்மளுடைய மனசு எல்லாமே சுத்தமாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை முறை சுத்தமாக இருக்கும். நம்ம சாய்பாபா அவருடைய வந்து வாழ்க்கை இவர் போதிக்கிறது எல்லாமே இதை நோக்கி தான் இருக்கும். நேர்மை அந்த மாதிரி தான் இருக்கும். இவரோட வாழ்க்கை முறை பாருங்கள். இவருடைய பிறப்பு எந்த இடத்துல பிறந்தார், அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஜாதியால் வந்து பார்த்திங்கன்னா, அவர் எதுவுமே எந்த ஒரு மதத்தை சார்ந்தவரும் கிடையாது. ஜாதி அடிப்படையிலான பாகுபாட்டை வந்து கலைந்தவர் இவர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு 1838 1918 வரைக்கும் இவருடைய வாழ்வு காலம். இந்த வாழுற காலத்தை பார்த்திங்கன்னா, அவர் எந்த ஒரு எங்கே பிறந்தார் அப்படின்ற ஒரு மேட்ரிட்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு சொல்லிட்டு ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல மேட்ரிட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து அது உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. பிறப்பால் எந்த ஏரியான்னு சொல்லிட்டு கூட தெரியாமல் தான் அவர் இருக்கார். ஸோ இவர் மதம், ஜாதி எல்லாமே பாகுபாட்டு கலையிற ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்கு. நிறைய ஒரு பிரயோஜனம் இவர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்டியானிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அனைவரும் பிறப்பால் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை முறையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் அமைச்சிருக்காரு. இவரோட வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய தொடங்கும் பொழுது ஃபஸ்ட்டு டைம் வந்து இவர் எல்லாருமே வந்து ஒரு மாதிரியாக ஏளனமாக பார்க்குற நேரங்கள் எல்லாருக்குமே அப்படி தானே. நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா ஒரு கஷ்டங்கள் வரதானே செய்யும். அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது ஒரு விஷயம் பண்ணும்பொழுது என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே நின்று போதனை சொல்லும்பொழுது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும்பொழுது, அந்த வேப்ப மரத்தோட இலைகளை ஒருத்தருக்கு கொடுக்கும்போதுன்னு கேட்டால், அந்த இலைகள் வேப்ப மரத்தோட இலைகள் பொதுவாக கசக்கும் இல்லைங்களா, கசக்கும். அந்த மாதிரி கசக்கிற டைமில் அந்த ஒரு வேப்பிலை கொடுக்கும்போது என்னென்னு கேட்டால், அந்த வேப்பிலை இவர் போதனை செய்கிற நேரத்தில் அது இனிப்பாக இருந்திருக்கு. எல்லாருமே வியப்படைந்து போயிட்டாங்க. எப்படி இது என்ன ஆச்சரியம் நடக்குது, இங்கே என்ன அதிசயம் நடக்குதுன்ற மாதிரி பார்க்க தொடங்கினாங்க. அதுதான் அவருடைய முதல் இதுவாக. சீரடி கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 வேளை பூஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரியாக பண்ணுவாங்க. காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் ப்ரேயர் ஒன்று பண்ணுவாங்க, காலை பிரார்த்தனைன்னு சொல்லிட்டு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதிய பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஈவினிங் டைம்